நான் முன்னையே ஒரு வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன். இயக்குனர் திலகம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் பற்றி ஒரு பெரிய வீடியோ ஒன்று பண்ணணுன்னு. அது இந்த வீடியோ தான். பயோடேட்டாக்குள்ளே தான் அவரை வந்து பேசணும்னு சொல்லி நினச்சிருந்தேன். இயக்குனர் திலகம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் இந்த பேரை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பலருக்கும் தெரிஞ்ச ஒரு பேராக இருந்திருக்கும். அண்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இயக்குனர் திலகம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன்னா யார், அவர் எந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு டைரக்டராக அப்போ இருந்தார் அப்படிங்கிறது. இவர் எந்த ஊரில் பிறக்கிறாரு அப்படின்னா 1929ஆம் ஆண்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறக்கிறாரு இயக்குனர் திலகம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். அண்ட் இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே இவருக்கு உயரம் வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு 4.25 அடி தான் இருப்பார் அவர் மொத்த உயரமே. இவருக்கு நடிப்பு மேலே ஆரம்பத்தில் பெரிய ஆர்வம் இருந்திருக்கு. ஸோ நாடக சபாவில் போயிட்டு பயங்கரமாக நடிச்சிருக்கிறாரு. எல்லாருமே அவரோட நடிப்பை பாராட்டவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த நாடக சபாவில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ இந்த ஹைட்டில் இருக்கிற, உனக்கு நாடகத்தில் பெரிய பெரிய ரோல்லாம் ஒன்றும் கிடைக்காது. ஆனால் நீ வந்து கதை வசனம்லாம் எழுத ஆரம்பிச்சேன்னா நீ கண்டிப்பாக பெரிய ஆளாக வந்துடுவ அப்படின்னு சொல்கிறனால அங்கே நாடகங்களை எழுத ஆரம்பிக்கிறார் அவர். எழுத்தாளன், போஸ்ட்மேன், தம்பி போன்ற நாடகங்கள்லாம் அவர் எழுதுகிறார். அந்த நாடகங்களுக்கு நல்ல வரவேற்பும் அப்போது கிடைக்கிது. இப்படி இருக்கிறப்போ சினிமாக்கும் நிறைய எழுத ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக தெய்வ பிறவி, படிக்காத மேதை போன்ற படங்களுக்கெல்லாம் எழுதுகிறாரு. அதோட விளைவாக அவருக்கு ஒரு படத்தை இயக்குறதுக்கான முதல் வாய்ப்பும் கிடைக்கிது. அப்படி அவர் இயக்குற முதல் திரைப்படம் தான் சாரதா. இந்த சாரதா திரைப்படத்துக்காக ப்ரொடியூசர் ஏஎல் ஸ்ரீனிவாசன்கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணுறாரு, கதை சொல்கிறாரு. ஆனால் ஸ்ரீனிவாசனுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருது. ஆனால் ஸ்ரீனிவாசன் கூட இருக்கிறவங்களாம் வந்து இந்த படம் வந்து ரொம்ப போல்ட் அட்டம்ப்டாக இருக்குது, இந்த படத்தை நீ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னதுன்னா சாரதா திரைப்படத்தோட கதை. சாரதா திரைப்படம் 1962 உருவான ஒரு திரைப்படம். அப்போ தான் வெளியாச்சு. அப்போது அவர் என்ன மாதிரியான ஒரு கதை யோசிச்சிருக்காருன்னு பாருங்களேன். இதுவும் அவரோட முதல் திரைப்படமும் கூட. இந்த படத்தோட கதை என்னதுன்னா, ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துடும். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவருக்கு உடலில் என்ன ஒரு பாதிப்பு வந்துடும்னா, இதுக்கப்புறம் அந்த ஹீரோ செக்ஸ் வச்சுக்கிட்டாருன்னா அவரோட உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி ஒரு நிலை உருவாகிடும். அதுக்கப்புறமா ஹீரோவும் சேர்ந்து இருக்கணும். ஆனால் இந்த விஷயம் ஹீரோயினுக்கு மட்டும்தான் தெரியும், ஹீரோவுக்கு தெரியாது. இந்த மாதிரி செக்ஸ் வச்சுக்கிட்டா நம்ம வந்து இறந்துடுவோம் அப்படிங்கிறது. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லாமல் ஹீரோவோட அப்ரோச்சை ஃபுல்லாக தவிர்ப்பாங்க ஹீரோயின். ஸோ இந்த கதை எப்படி போய் முடியுது அப்படிங்கிறது தான் சாரதா திரைப்படத்தோட கதையாக இருந்தது. இப்படியான ஒரு கதையை 1962 அவர் எழுதி வச்சதுனால தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்க சொல்லியிருக்கிறாங்க. தயாரிப்பாளர் ஏஎல் ஸ்ரீனிவாசன் கூட இருந்தவங்களாம். ஏன் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போட்டு காமிச்சிருக்கிறாங்க. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே இந்த படம் கண்டிப்பாக ஓடாது, அதனால எங்களோட அட்வான்ஸ் எல்லாம் வந்து இப்போயே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்லாம் வாங்கியிருக்காங்க. இவ்வளவு தடங்கல்கள் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மக்கள் மத்தியில் பயங்கரமான வரவேற்பு கிடைக்குது. அண்ட் இந்த படத்தின் மூலமாக கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் தமிழ் சினிமாவோட பயங்கர ஃபேமஸான டைரக்டராக மாறுறாரு. அண்டு விமர்சன ரீதியாகவும் இந்த படத்துக்கு பல்வேறு பாராட்டுகள் கிடைக்குது இப்படியான ஒரு போல்டு அட்டம்ப்டை எடுத்ததுக்காக. இதே திரைப்படம் ஹிந்திலையும், தெலுங்குலையும், கன்னடாலையும் ரீமேக்கும் செய்யப்படுது. அண்ட் ரீமேக் செய்யப்பட்ட திரைப்படங்களும் அங்கே பெரிய ஹிட் ஆகுது. அடுத்தது கேஎஸ் கோபாலகிருஷ்ணனோட முக்கியமான திரைப்படம்னு சொல்லணும்னா 1967 வெளியான கண்கண்ட தெய்வம். இந்த படத்தில் சிவகுமார் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. அண்ட் இந்த படத்தில் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் பண்ண சில விஷயங்கள்லாம் சிவகுமார் அதுக்கப்புறமா பல இடங்களில் மென்ஷன் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இந்த படத்தில் ஒரு 10 கேரக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 கேரக்டரையுமே கேஎஸ் கோபாலகிருஷ்ணனே நடித்து காட்டுவாராம். ஒரே ஆள் 10 கேரக்டராக மாறி அவங்கள்ட்ட நடித்து காட்டுவார். இப்போது பல இயக்குநர்கள் வந்து நடிப்பை வாங்குறதுக்கு நடித்து காட்டுற பழக்கம் கொண்டவங்களாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் 1960s ஒரு நடிகர் என்ன மாதிரியே அப்படியே நடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கீனாக இருப்பாராம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். அடுத்தது 1963 வெளியான கற்பகம் திரைப்படம். இந்த கற்பகம் திரைப்படம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணனோட வாழ்க்கையிலேயே பெரிய திருப்புமுனை. ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறமா அவர் கற்பகம் ப்ரொடக்ஷன் சொல்லி ஒரு சொந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இந்த படம் தான் நடிகை கேஆர் விஜயா அவர்களுக்கு முதல் திரைப்படம். அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் கேரக்டராகவே அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. அண்டு பாடல்கள் வாலி எழுதியிருப்பார். அத்தைமடி மெத்தையடி இந்த பாடலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்களா, அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் தான். அண்ட் கவிஞர் வாலி அவர்களுக்கும் இந்த படம் பெரிய டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறமா தான் கவிஞர் வாலி பயங்கர ஃபேமஸும் ஆனார் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. அண்ட் இந்த படத்தில் முதல்ல ஹீரோவாக நடிக்க வேண்டியது யாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான்.
அவர்கிட்ட தான் இந்த கதையை முதல்ல போய் சொல்லியிருந்தாரு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். ஆனால் எம்ஜிஆர் ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டார். என்னதுன்னா, டிஎஸ் பாலையா வந்து இதில் வந்து மாமனாராக நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டார். ஏன்னா எம்ஜிஆர் வந்து அவரோட எல்லா திரைப்படங்கள்லையும் யார் யார் வந்து நடிக்கணும், யார் மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். அந்த மாதிரி அவர் டிஎஸ் பாலையாவை அந்த கேரக்டருக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போது கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அதெல்லாம் முடியாது, ஏற்கனவே எஸ்வி ரங்கராவை வச்சு நான் அந்த கேரக்டரை டிசைன் பண்ணிட்டேன், அவரை நான் வந்து ஒப்பந்தம் பண்ணிட்டேன், அதனால் அவரை வச்சு தான் நான் அந்த கேரக்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சொல்கிறார். ஏன்னா படத்தில் அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர், ஆனால் அந்த கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் படத்தில் ரொம்ப முக்கியமானது. அதனால் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அப்படி சொல்லிட்டாரு. அதனால் எம்ஜிஆர் கோச்சிக்கிட்டு படத்தில் நடிக்க வரல. ஸோ எம்ஜிஆருக்கு பதிலாக ஜெமினி கணேசனை வச்சு இந்த படத்தை எடுத்தார் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். ஸோ எம்ஜிஆர் பட வாய்ப்பு அதெல்லாம் கிடையாது, தனக்கு என்ன வேணுமோ அது அங்கே இருக்கணும் கேஎஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு. ஸோ தனக்கு யார் நடிக்கணுமோ அவங்க நடிச்சு தான் தன்னோட படம் வெளியாகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாகவே இருந்திருக்காரு அப்படிங்கிறது இந்த ஒரு சம்பவம் மூலமாகவே நமக்கு தெரிய வருது. அண்ட் அதுக்கடுத்து ஜெமினி கணேசனை கேஸ்ட் பண்ணுறாரு, இந்த படத்தை எடுத்து முடிக்கிறாங்க. இந்த படம் பயங்கரமான ஹிட்டு. நான் முன்ன சொன்ன மாதிரி பாடல்களாக இருக்கட்டும், அண்ட் இந்த படத்தில் இந்த பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், குறிப்பாக கேஆர் விஜயா அவர்களுக்கு இது முதல் திரைப்படம் இல்லையா. கேஆர் விஜயா அம்மா வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த படத்தில் என்னோட கேரக்டர் சாகிற மாதிரி இருக்குது, ஸோ இது என்னோட முதல் திரைப்படம் வேறு, இது ஏதாவது ஒரு கெட்ட சகுனமாக அமைஞ்சு அடுத்து எதுவும் படம் நடிக்க முடியாமல் போயிருமோ அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க. ஆனால் வேடிக்கை என்னதுன்னா, இந்த படத்துக்கு அப்புறமா ஃபேமஸ் ஹீரோயினாக தமிழ் சினிமாவில் வளம் வந்த கேஆர் விஜயா 500 திரைப்படங்களுக்கு மேலே நடித்து முடித்தாங்க. அடுத்தது 1964 வெளியான கை கொடுத்த தெய்வம். இந்த படத்தில் சிவாஜி கணேசன் கூட இணைஞ்சிருப்பார் இயக்குனர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். அண்ட் இந்த படத்தின் மூலமாக தான் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் குடும்ப திரைப்படம் எடுக்கிறதுல ஒரு வல்லுநரானார். அண்ட் அதுக்கடுத்து இந்த மாதிரியான குடும்ப திரைப்படங்கள் நிறைய எடுத்தார். அண்ட் இவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே பெண் கதாபாத்திரத்துக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுப்பாரு. அண்ட் இந்த படத்துலையுமே அது நிறையா அமைஞ்சிருக்கும். இந்த படத்தில் கேஆர் விஜயா, சாவித்ரி 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. 2 பேரோட கேரக்டருக்கும் நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு. அண்ட் இது என்னதான் சிவாஜி கணேசனோட படமாக இருந்தாலும். அடுத்தது ரொம்ப முக்கியமான திரைப்படம், ஆனால் இந்த படம் அவரோட ஃபிலிமோகிராஃபியில் பெருசாக ஓடலை, ஆனால் ஒரு கல் கிளாசிக் திரைப்படம். 1965 வெளியான என்னதான் முடிவு. ஆனால் இந்த படத்தோட கதை இப்போ இருக்கிற ஒரு கதை மாதிரி இருக்கும். எப்படின்னா, படத்தில் இருக்கிற ஹீரோ வந்து செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போயிடுவார். அவரை வந்து அப்படி போக வச்சது ஒரு வில்லன். ஹீரோ வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த வில்லனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு ரிவெஞ்ச் மோடில் இருக்கிறாரு. ஆனால் அந்த வில்லன் வந்து அதுக்குள்ளே மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணி திருந்தி ஒரு கொடை வள்ளலாக மாறிடுறாரு. இப்போ ஜெயிலேருந்து ஹீரோ வந்ததுக்கப்புறமா கொல்லணும்னு சொல்லிட்டு வருவார்ல, அப்படி வரப்போ அவர் ஊருக்கே தெய்வமாக இருப்பார் அந்த வில்லன் கேரக்டர். அப்போது வந்து ஹீரோக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே ஒன்றும் புரியாமல் கடைசியில் ஹீரோ கேரக்டரு காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்படி ஒரு இடத்துல வந்து என்னதான் முடிவுன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து முடிச்சிருப்பார் அவர். ஸோ இப்படியான ஒரு கேரக்டர் இருக்குல்ல, மன்னிப்பு, இதெல்லாம் வந்து இப்போ மிஸ்கின் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கு நமக்கு. ஆனால் இந்த மன்னிப்பு பற்றி, அறத்தை பற்றிலாம் வந்து 1965 வந்த ஒரு திரைப்படத்தில் பேசியிருப்பார். அதுவும் ஒரு ஜனரஞ்சக திரைப்படத்தில் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் வியப்பாக இருக்குது. அடுத்தது 1966 வெளியான சித்தி. இந்த சித்தி அப்படிங்கிற இந்த உறவு முறை இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி பெரிய ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்குது. சித்தினா வந்து கொடுமைப்படுத்துவாங்க, சித்தினா வந்து அந்த இன்னொரு தாயோட பிள்ளைகளை வந்து பயங்கரமாக வந்து வேலை வாங்குவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்குல்ல. இந்த ஸ்டீரியோ டைப் எல்லாத்தையுமே உடச்சி அவர் பண்ண ஒரு திரைப்படம் தான் சித்தி. இந்த படத்தில் இருக்கிற சித்தி வந்து அந்த குழந்தைங்களோட வாழ்க்கைக்காக போராடுவாங்க. அண்ட் இந்த படத்துலையும் இந்த பெண் கதாபாத்திரம் அவரோட எல்லா திரைப்படங்களையும் இருக்கிற மாதிரி பெண் கதாபாத்திரத்தை முன்னிறுத்தி அந்த கதாபாத்திரத்துக்கு நிறையா ஸ்பேஸ் கொடுத்து இந்த நவநாகரிக வாழ்க்கையில் இந்த சித்தியாக வர ஒரு பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறா, அண்ட் அந்த உறவு முறைக்குள்ளே அவள் எல்லாரையும் மேலே கொண்டு வரதுக்காக என்னெல்லாம் பாடுபடுறா அப்படிங்கிறத காட்டியிருப்பார். அண்டு பாடல்களும் இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பாடல்கள் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் போட்டிருப்பாரு. அண்டு பாடல் வரிகளை எழுதினது கவியரசர் கண்ணதாசன். ஒரு பொண்ணோட வழியிலிருந்து கண்ணதாசன் பாடல் வரி எழுதியிருப்பார். எப்பயுமே சொல்லுவாங்களே, கண்ணதாசன் எப்பயுமே ஒரு பொண்ணோட மனத்திலிருந்து சில நேரம் பேசுவார் அப்படின்னு. அப்படி அவரோட ஒரு பொண்ணோட மனதிலிருந்து பேசின வரிகளாக இருக்கும் இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் எல்லாமே. அடுத்து முக்கியமான திரைப்படம் 1971 வெளியான ஆதி பராசக்தி. அப்போது புராண திரைப்படம், இந்த மாதிரி கடவுள் சார்ந்த திரைப்படம்லாம் எடுக்கிறதுல மன்னர் ஏபி நாகராஜன்.
ஆனால் நானும் நாடகத்திலேருந்து வந்தவன் தான், என்னாலையும் இந்த மாதிரி புராண திரைப்படம்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சேலஞ்சிங்காக எடுத்த ஒரு படம் ஆதிபராசக்தி. அண்ட் இந்த படத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு சாமி படத்தில் நடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த திரைப்படம் பயங்கரமான ஹிட்டு அப்போது. அண்ட் ஆதிபராசக்தி அப்படிங்கிற ஒரு அம்மனோட ஆரிஜின், அவங்க அந்த அம்மன் உருவான கதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எடுத்திருப்பாரு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். அடுத்தது 1972 வெளியான குறத்தி மகன். இந்த படம் வந்து சமூக நீதி அரசியலே பேசின ஒரு படம். எப்படின்னா, குறவர் இனத்துக்கு கல்வி எவ்வளவு முக்கியம், குறவர் இனம் கல்வியை வந்து எவ்வளோ முக்கியமாக பார்க்குறாங்க போன்ற விஷயங்கள்லாம் சொன்ன திரைப்படம் இது. இதில் ஜெமினி கணேசன் அவர்கள் வந்து அந்த குறவர் இனத்தை சேர்ந்தவராக நடிச்சிருப்பார். இந்த படத்துலையும் சிவகுமார் ஒரு கேரக்டரில் பண்ண வேண்டியதான், ஆனால் சில டேட்ஸ் இஷ்யூனால சிவகுமாரால் இந்த கேரக்டர் பண்ண முடியாமல் போச்சு அப்படிங்கிறதையும் லேட்டர் பீரியடில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த குறத்தி மகன் படத்தை பார்த்த அந்த குறவர் இனத்தவர்கள் எல்லாருமே வந்து நேராக கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் கிட்ட வந்து, ஐயா நீங்கள் வந்து படத்தில் எங்களை காமிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா காமிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி படிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க, நீங்களே ஒரு பள்ளிக்கூடம் கட்டுங்க, ஏன் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், என் படம் தான் ஏன் எடுக்க முடியும், பள்ளிக்கூடம்லாம் கட்டுறதுக்கு நீங்கள் நேரம் முதலமைச்சரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி கிட்ட அவங்கள அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்புறம் கலைஞர் கருணாநிதி கிட்ட இந்த குறவனத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே போயிட்டு கோரிக்கை வைக்க, அவங்களோட கோரிக்கைக்கு இணங்கி முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவங்களுக்குன்னு தனி ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கிறாரு அப்போது. ஸோ ஒரு படத்தை பார்த்து ஒரு இனமே வந்து பார்த்து கல்வியோட முக்கியத்துவத்தை அறிஞ்சிக்கிட்டாங்க. இதுக்கடுத்து கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் பல்வேறு திரைப்படங்களை எடுத்திருக்கிறாரு. குறிப்பாக ஜான் நின்னே பிரேமிக்கின்னும் அப்படின்னு மலையாளத்தில் நடிகர் கமல்ஹாசனை வச்செல்லாம் படம் பண்ணியிருக்கிறாரு. மலையாளத்தில் 2-3 திரைப்படங்களும் பண்ணியிருக்கிறாரு. அவர் கடைசியாக இயக்கிய திரைப்படம் காவிய தலைவன். அந்த படம் 1992 வெளியாச்சு. அதில் ஹீரோவாக நடிச்சிருந்தது கேப்டன் விஜயகாந்த். ஸோ இதுதான் அவர் இயக்கிய கடைசி திரைப்படம். ஆனால் இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக தான் முடிஞ்சுது. பட் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நடிகர் திலகம், புரட்சி திலகம், அதுபோல் இயக்குனர் திலகம் அப்படின்னா அது என்றைக்கும் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான். அவரோட பையனும் ஆக்சுவலாக ஒரு ஆக்டர் தான். அவர் பேர் கேஎஸ்ஜி வெங்கடேஷ். இவர் நிறையா திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. குறிப்பாக கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களோட டைரக்ஷன்லேயே அத்தைமடி மெத்தையடி அப்படின்ற படத்தில் நடிச்சிருப்பார். இவரை கரெக்டாக நீங்கள் அடையாளம் கண்டுற மாதிரி சொல்லணும்னா, சதுரங்க வேட்டை திரைப்படத்தில் ஒரு சீனில் ஒரு முக்கியமான கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பார். நட்டி போயிட்டு ஒருத்தர்கிட்ட புல்லரிக்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லுவார்ல, அந்த புல்லரிச்சு உட்காந்துருக்கிறவர் தான் கேஎஸ்ஜி வெங்கடேஷ். குறிப்பாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே கேஎஸ் கோபாலகிருஷ்ணனை பற்றி சொல்கிறப்போ அவரோட ஆளோட உயரத்துக்கும் அவரோட தோற்றத்துக்கும் அவரோட சிந்தனைக்கும் சம்மந்தமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னதுன்னா, அவர் சட்டை போட மாட்டார், டைரக்ட் பண்ணுறப்போ சட்டை போடாமல் இருப்பார், ஒரு 4 அடியில் இருக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஆனால் அவரை பார்த்தா செட்டே அலரும், அது பயங்கரமான ஒரு முரணாக இருக்கும். ஈவன் இயக்குனர் கஸ்தூரி ராஜா கூட கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களோட அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் தான். அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்தப்பயே அவரோட டேரக்டரோட அருங்கெல்லாம் அவருக்கு அப்போது புரியாமல் இருந்திருந்தான். இன்னும் இவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, இன்னும் இவரை பார்த்து எல்லாரும் டேரக்டருங்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சான். ஆனால் அவரை விட்டு வெளியே வந்து அவரோட பேரை இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுறப்ப தான் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன்னா யார் அப்படிங்கிறது இயக்குனர் கஸ்தூரி ராஜாக்கே புரிஞ்சிருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். அவர் எப்பயுமே வந்து தன்னை ஒரு பெரிய இயக்குனராக வந்து வெளியே காட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டினதே கிடையாது. தோற்றத்துலையும் சரி, அவரோட பிஹேவியர்லையும் சரி. பட் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இயக்குனர் திலகம்னா அது ஒரே ஒருத்தர் தான், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன்.